குடிபோதையில் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்த நடிகர் விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் அருவருப்பாக பேசியதால் பெண்கள் முகம் சுளித்தனர். அப்போது தன்னுடைய ஊர்திக்கு முன்பு அதிமுக மற்றும் விஜய் ரசிகர் மன்ற கொடிகளை பிடித்துக் கொண்டிருந்த அக்கட்சியினரை பார்த்து கொடியை இறக்குமாறு கடுமையாக திட்டினார். ஏன் அந்த கொடியா இருக்குப்பா, ஒரு நிமிஷம் அந்த கொடியா இருக்குப்பா. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வேட்பாளரின் பெயரை பாண்டியன் என்று மாற்றி கூறினார். அப்போது ஊர்திக்குள் அமர்ந்திருந்த தர்மபுரி தேமுதிக வேட்பாளர் பாஸ்கர் இந்த தவறை சுட்டிக்காட்டியதோடு வாக்காளர்களை வணங்குவதற்காக மேலே எழுந்தார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயகாந்த் அந்த வேட்பாளரை சரமாரியாக தாக்கினார். வேட்பாளர் பாண்டியன் அவர்களுக்கும் குடிபோதையில் பொதுமக்கள் முன்னிலையிலேயே கீழ்த்தரமாக பேசியதோடு தரக்குறைவாக நடந்து கொண்ட விஜயகாந்தின் நடவடிக்கையை கண்டு அவரது கட்சித் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தர்மபுரின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல வேட்பாளர் பேர் என்ன? பாஸ்கரன். நண்பன் வேட்பாளர் பாஸ்கரன் அவருக்கு ஓட்டு போடுறது சொல்றதுக்கு போல வேட்பாளர் பாண்டியன் அவருக்கு ஓட்டு எத்தனாவது ரவுண்டுன்னு தெரியல. வேட்பாளர் பாண்டியன் அவருக்கு உங்க பொண்ணு ஓட்ட போட்டு அப்படியே கரெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த வேட்பாளர் அண்ணன் என் பேர் பாண்டியன் இல்லனே பாஸ்கர் இருக்கான். யார் அந்த வேட்பாளர்? இவ்வளவு சனங்கள் முன்னால ஒரே அடிமா ஐயா, இன்னைக்கு ஒரே அடி அடிக்கலாமாங்க? என்னமோ ஏதோ நீ தண்ணியை போட்டு உளறி இருக்க. அவர் எடுத்து கொடுக்கிறார். அண்ணன் என் பேர் பாஸ்கர் பாண்டியன் சொல்லியிருக்கான். பாவம், அவனை ஒரே அடி, ஒரு பல்லு 4-2 பல்லு புடிங்கிருக்க, அப்படியே முழுங்கிட்டானு. ஏன்னா வெளியிலே துப்புனா அவனுக்கு அசிங்கம். ஐயோ, இப்படி ஒரு தலைவன் போய் நம்ம சேர்ந்திருக்குமே. ஓப்பனிங்களா இவன் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லையே.